ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி தாய் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பிக்கையோடு தானே இந்த எண்ணெய் தொட்டாய். கண்டிப்பா உன் ஆசைகளும் விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுவதற்கு எல்லா வகையிலும் உனக்கு துணையாக இருக்க போறேன். நீ எத்தனையோ பேருக்கு உதவினாலும் உனக்கு இன்னைக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு மனசு இல்ல. நீ எல்லாருக்கும் உண்மையா இருந்தாலும் எல்லாரும் ஆளா உன்னதான் ஏமாத்துறாங்க. நீ யாருக்கு நல்லது நினைச்சாலும் உன் வாழ்க்கையில நல்லதே நடக்க மாட்டேங்குது. இதுதானே உன்னுடைய பிரச்சனை. இந்த நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நீ நல்லதையும் உண்மையையும் எதிர்பார்க்காதே. உனக்காக நீ உன் வாழ்க்கையை வாழு. நீ உனக்கு உண்மையாயிரு, நீயாயிரு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உன் வாழ்வில் நடத்தி முடிக்கிறேன். நீ எப்போது நேரம் கிடைச்சாலும் இந்த வராகி தாயே துணைன்னு என்னுடைய நாமத்தை சொன்னீனா நான் உனக்கு துணையா உன் கூடவே இருந்து நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். காலமும் நேரமும் கொஞ்சம் உனக்கு எதிராக இருப்பதை போல உனக்கு தோன்றலாம். ஆனா எது உனக்கு எதிராக இருந்தாலும் உனக்கு ஆதரவா உனக்கு சாதகமா இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையாகத்தானே இருக்கேன். அப்படி நான் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்வில் மாற்றம் வந்தே தீரும். நீ எதிர்பார்க்கிறத விட இப்போது எல்லாவற்றையும் சரியாய் சிறப்பாய் நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த எண்ணெய் தொட சொன்னேன் என் செல்லமே. உன்னுடைய கர்ம வினையும் பாவ மூட்டைகளும் கொஞ்சம் அதிகமா இருந்ததால தான் இத்தனை நாளா நீ கேட்ட எல்லா பிரார்த்தனைகளும் உன்னை வந்து சேராமல் காலதாமதம் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போது நானே துணை நானே சரணம்னு இந்த வராகி அம்மாவை நீ சரணடைஞ்சதின் பலனாக எல்லா கர்ம வினைகளையும் தூக்கி எரிஞ்சிட்டு உனக்கான பலனை கொடுக்க ஓடி வந்துட்டேன். கூடிய விரைவில் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன். காலத்தின் பிடியில் கர்ம வினைகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செஞ்சு தரப்போறேன். நீ என்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்கிறியோ அது அத்தனையும் உன் கைகளில் நான் தரப்போகிறேன். உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை முழுவதுமாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் என் செல்லமே. எப்பவுமே யாருக்கிட்டையுமே வாக்குவாதம் செய்யறதை விட கலந்துரையாடல் தான் சிறந்தது. ஒருத்தருக்கு கலந்து பேசும்போதுதான் அவங்களுடைய கருத்து என்ன உன்னுடைய கருத்து என்னங்கிறத அங்க தெளிவா புரிஞ்சு ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். ஆனா வாக்குவாதம் செய்யும் போது நீ சரியா நான் சரியாங்கிறது தான் அங்கு பெருசாய் பேசப்படுமே தவிர யாருடைய கருத்துக்கள் சரி என்பதை அங்க யாருமே கவனிக்க மாட்டாங்க. நான் பெருசா நீ பெருசான்ற எண்ணம் உனக்குள்ள வரவே வேண்டாம். எதை செஞ்சா சரியா இருக்கும், எப்படி செஞ்சா சரியா இருக்கணும்ன்ற அந்த சிந்தனை மட்டும் உனக்குள்ள இருக்கும்படி பார்த்துக்கோ. உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நீ கேட்காமலேயே உன் கைகளில் கொடுப்பதற்கு நான் தயாரா இருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் உனக்கு செஞ்சதையெல்லாம் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு நீ எனக்கு நன்றி சொல்வதற்காக முகத்தில் புன்னகையோடு என்னை நோக்கி வருவாய் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் உதவி செஞ்சா உனக்கு நல்லா இருக்கும் நீ நினைச்சியோ அவர்களிடமிருந்து உனக்கான உதவியை நேரடியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். இப்போதே உனக்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் விலக்கி வச்சு உன் மன பாரத்தை எல்லாம் போக்கி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கணுன்ற எண்ணத்தில் உறுதியாக இரு. என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை சரணடைந்த உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு தானே. உன்னை யார் நம்புனாலும் நம்பாட்டியும் பரவாயில்ல. முதல்ல நீ உன்னை நம்புனினா உன் வாழ்வில் மாற்றங்கள் தானாகவே வந்துவிடும். நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில இதுவரைக்கும் பல விஷயங்களை இழந்திருக்கலாம். ஆனால் இப்போது என்னை நாடி நம்பி வந்த உனக்கு நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் புதுப்பிச்சு உன் கைகளிலேயே கொடுக்க போறேன். இனி வரக்கூடிய காலங்கள்ல நீ எதையும் இழக்காமல் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன்னை விட்டுட்டு போனவங்க யாரையும் நினைச்சு நீ யோசிக்கவோ வருத்தப்படவோ கவலைப்படவோ அவசியம் இல்லை. எப்போதும் இந்த உலகம் கூட இருக்கிற வரைக்கும் கையில இருக்கிற வரைக்கும் எந்த விஷயத்தையும் எந்த மனிதரையும் சரியா புரிஞ்சுக்காது. நீ அவங்கள விட்டு விலகி நிற்கும் போது அவங்க உன்னை விட்டு தூரமா போகும்போது தானாகவே உன்னை பத்தி எல்லா விஷயங்களையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வருவாங்க. உன் மனசுல இருக்க கஷ்டங்கள் எதையுமே நீ மனிதர்களிடம் போய் சொல்லாத. ஏன்னா நீ சொல்லும் போது உன்கிட்ட ஐயோ பாவம்னு கேட்டுட்டு
அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லி சிரிச்சு பேசி மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய உலகமாகத்தான் இது இருக்கு. அதனால இன்பமோ துன்பமோ எதுவா இருந்தாலும் இந்த வராகி அம்மா என் கிட்ட வந்து சொல்லு. துன்பத்தை துரத்தி அடிச்சு இன்பத்தை உன் வாழ்வில் அதிகப்படுத்த வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. எப்போதும் எந்த மனிதரையும் நீ முழுமையாக நம்ப வேண்டாம். யாரிடமும் அன்போ நம்பிக்கையோ ஆழமாக வச்சிடாதே என் செல்லவே. ஏன்னா நீ முழுசா ஒருத்தவங்களை நம்பி கீழே விழுந்துட்டினா அப்புறம் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த அன்பும் பாசமும் நம்பிக்கையும் உன்னை மூழ்கடிக்கவும் கூடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கவனமாகவே இருக்க கத்துக்கோ. வாழ்க்கையில மற்ற மனிதர்கள் யாராவது உன்னை காயப்படுத்தினாலோ கஷ்டப்படுத்தினாலோ அதையே யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. உன் வாழ்க்கைக்கு எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பார்க்க தெரிஞ்சுக்கோ. அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் அல்லவா? இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்வில் எல்லா சுவாரஸ்யங்களும் நடந்தே தீரும். உன்னை காணாம தேடுறதுக்கு பலர் இருந்தாலும் நீ தொலைஞ்சு போனா சந்தோஷம்னு நினைக்கக்கூடிய சில பேரும் உன் வாழ்க்கையில உன் கூடவே தான் இருக்காங்க. உன்கிட்ட பேசும்போது நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறவங்க நீ எப்போ தொலைஞ்சு போவ அழிஞ்சு போவன்னு யோசிக்கக்கூடிய கெட்டவர்களாக தான் இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள். நீ உயிரா யார உறவா பெருசா நினைக்கிறியோ அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இப்படி கொடுமையாய் கொடூரமாய் சிந்திக்கக்கூடியவர்கள் என்பதையும் நீ தெரிஞ்சுக்கணும் என்று செல்லவே. அதனால எப்பவுமே யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் என்ன சொன்னாலும் எதை நினைச்சும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் தடைகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி என் அருளால உன்னை நல்லபடியாய் வாழ வைப்பேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். உன்னுடைய முயற்சிகளை மற்றவங்க பாராட்டலைனாலும் நான் உன்னை பாராட்டி சீராட்டி வெற்றி பெற வைப்பேன். உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நீ வேண்டியதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போறேன். இதுவரைக்கும் பல விஷயங்கள் நீ நினைச்சது போல் நடக்காம உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம், தள்ளி போயிருக்கலாம், தாமதமாயிருக்கலாம். இப்போது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்வழியை காட்டுவதற்காக தான் இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு நிதானமாக எடு. ஏன்னா நீ எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தான் உன் வாழ்க்கை அமையும். நீ செய்யக்கூடிய செயல்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய முடிவும் சரியாக இருக்கும் பட்சத்துல முடிவுக்கேற்ற செயல்களை நீ செய்யும் போது உன் வாழ்க்கையில தானாகவே வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செய்திடுவேன் என்று செல்லமே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட முட்டாள் வேணும்னாலும் எதையாவது செஞ்சு பணத்தை சம்பாதிச்சிட முடியும். ஆனா சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கணும், பத்திரமா வைக்கணும்னா அது ஒரு புத்திசாலியால மட்டும்தான் முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு சரியா செய்ய பழகு. இங்கு யாரு வந்து யாரையும் கை தூக்கி விட மாட்டாங்க. நீ என்னதான் சரியா செஞ்சாலும் ஏதாவது ஒரு மனிதர்கள் உன்னை பத்தி குறை சொல்லிக்கிட்டு நீ உன்னை மட்டம் தட்டி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால நீ ஒருபோதும் யார் குறை சொன்னாலும் கஷ்டப்படுத்தினாலும் அதை பெருசா நினைக்காம அடுத்தவங்க செய்யற விஷயங்களை அலசி ஆராயாம உன் வாழ்க்கையை எல்லாவற்றையும் சரியாக மனநிறைவோடு செய்ய பழகு. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை இந்த வராகி அம்மா கொடுக்க போறேன். உன் மனசுல இருக்கிற காயங்களையும் வலிகளையும் அறிந்தவளாக நான் இருக்கும்போது இனி ஒருபோதும் நீ கவலைப்படாத. இனிமே நடக்க போறது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் என் செல்லமே. எவ்வளவு சோதனைகள் இப்போ உன் வாழ்க்கையில இருந்தாலும் இது அனைத்தையும் சரி செஞ்சு சூழ்நிலையை உனக்கு சாதகமாக ஆக்கி கொடுக்க நான் இருக்கேன். உன்னை விட யாராவது கஷ்டப்படும் போது அல்லது கீழ்நிலையில் இருந்தாலோ எதுவும் இல்லாமலே இருந்தாலோ அவர்களை ஏளனமாக பார்க்காதே. ஏன்னா காலம் எப்போ எப்படி மாறுன்றது யாருக்கும் தெரியாது. நீ யார மட்டம் தட்டி தாழ்வா பேசினியோ அவங்க உன்னை விட உயர்வான வாழ்க்கையை வாழ்வதற்கும் நான் வாய்ப்புகளை கொடுப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. மற்றவங்க உன்னை மட்டம் தட்டி பேசலாம், தாழ்வா பேசலாம், அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களால செய்ய முடிஞ்ச ஒரே விஷயமும் அது மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தாழ்வாக நினைப்பவர்களையும் மட்டம் தட்டி பேசுபவர்களையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போக பழகு. எது உன்னிடம் நிலைக்கும்னு நீ நம்புறியோ அதுதான் முதல்ல உன்னை விட்டு விலகி போகும். இங்கு எதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ எப்போதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னா மட்டும் தெய்வத்தை தேடி வராம எப்போதுமே உன்னுடைய தேவையே நான் தான் என்னை நம்பிரு.
உன் இதயமே எனது சன்னதியாக ஏற்றுக்கொண்டு உன் மனசுக்குள்ள வந்து இந்த வராகியம்மா குடியேறி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்துறேன். உன் மனம் நோகும்படி பேசியவர்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவர்களுக்கு உரிய பதிலையும் நான் கொடுத்துக்கிறேன் செல்லமே. உன்னை கண்ணீர் விட செய்தவர்களையும் கஷ்டப்படுத்தியவர்களையும் நான் ஒரு கை பார்த்துக்கிறேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் வருத்தப்படாதே. எப்பவுமே உன் மனசுல ஒரு சொல்ல முடியாத சோகம் நீண்ட நாட்களாக இருந்தாலும் அதை வெளியில சிரிச்சுக்கிட்டே நீ மறைக்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படி உன் மனசை கவலைப்படுத்துற அந்த விஷயத்துக்கு நான் ஏதாவது உதவி செய்வேன் தானே நீ என்னை எதிர்பார்க்கிறாய்? கண்டிப்பா பொறுமையோடு காத்திருந்த உன் வாழ்வில் எல்லாவற்றையும் சரியாக நிறைவானதாக நான் மாற்றி அமைச்சிடுறேன். உன் பொறுமைக்கான முடிவு காலம் வந்துருச்சு. இதோ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வை கொடுக்க போறேன். உனக்கு யாரெல்லாம் மன கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்களே பார்த்து வியக்கும் மனம் உன் வளர்ச்சி இருக்க போகுது. இந்த வராகியம்மா என்னை நம்பி வந்த உன்னை அவனுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில நீ எல்லாமே நல்லபடியா அழகாக சரியாக சிறப்பாக நடக்கும்படி செய்ய போறேன். தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களையும் கஷ்டங்களையும் மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில இப்போது இனிப்பான நிகழ்வுகளை நடத்தி கொடுக்க போறேன். உன் எண்ணத்திலையும் உன் மனசுலையும் நேர்மறை சிந்தனைகளோடு வாழ தயாராகு. இனிமே எந்த விஷயமும் உன்னை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு எல்லாவற்றையும் நல்ல முறையில நல்லபடியாக உனக்கு நடத்தி தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. சில உறவுகள் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் சரி சரி நீ பொறுத்துக்கிட்டு போற வரைக்கும் உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க. எப்போதாவது ஏன் இப்படி செஞ்சீங்க, எதுக்கு இப்படி செஞ்சீங்கன்னு எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சினா உடனே உன்னை கெட்டவன்னு தூக்கி எறிவாங்க. அப்படிப்பட்ட உறவுகளிடம் நீ கூட நிற்பதை விட விலகி நிற்பதுதான் உனக்கு நல்லது. கண்டிப்பா இந்த வராகியம்மா நீ கேட்டது போல உனக்கான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். உனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சு நீ மகிழ்ச்சியோடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறப்போகிறாய். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கை நிச்சய மகிழ்ச்சி மிக்கதாக மாறும். என் துணையும் எப்போதும் உனக்கு இருக்கும் என் செல்லமே.